ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரிமினல் சட்டம் பகுதியில் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகளில் இரு விரல் சோதனையை தடை செய்வது தொடர்பான சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. 31 அக்டோபர் 2022 அன்று வெளியான த ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் வர்சஸ் ஷைலேந்திர குமார் ராய் அலாய்ஸ் பாண்டேவ் ராய் என்ற தலைப்பில் முக்கியமான தீர்ப்பில் பாதிக்கப்பட்டவரின் அறிக்கையின் அடிப்படையில் எதிர் மனுதாரர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. விசாரணை முடிந்ததும் ஐபிசி 307, 341, 376 மற்றும் 448 ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றங்களுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் மரணம் ஐபிசி 302வது பிரிவை குறிப்பிட்டு பிரதிவாதிக்கு எதிராக ஒரு துணை குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிக்க வழிவகுத்தது. விசாரணைக்கு பிறகு செஷன்ஸ் நீதிமன்றம் ஐபிசி 302, 341, 376 மற்றும் 448 ஆகிய பிரிவுகளின் கீழ் பிரதிவாதி குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. மேல்முறையீட்டில் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து பிரதிவாதியை விடுவித்தது. பாதிக்கப்பட்டதால் தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. சில வழக்குகளில் சாட்சிகளாக அழைக்க முடியாத நபர்களின் வாக்குமூலங்கள் பொருத்தமானவை என்று சாட்சியங்கள் சட்டத்தின் பிரிவு 302 அதாவது எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 32 வழங்குகிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பிரிவு 32 துணை பிரிவு 1 கீழ் டையிங் டிக்ளரேஷன்ஸ் பொருத்தமானவை. பிரிவு 32 படி தொடர்புடைய உண்மைகளின் அறிக்கைகள் பொருத்தமான உண்மைகளாகும். அவை இறந்த ஒருவரால் கண்டுபிடிக்க முடியாத ஒருவரால், ஆதாரம் கொடுக்க இயலாத நபரால் அல்லது தாமதம் அல்லது செலவு இல்லாமல் வருகை பதிவு பெற முடியாத நபரால் செய்யப்படும் போது. உட்பிரிவு 1 ஒரு நபரின் மரணத்திற்கான காரணம் கேள்விக்குள்ளாக்கப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த நபரின் அறிக்கையானது மரணத்திற்கான காரணத்துடன் அல்லது மரணத்திற்கு காரணமான பரிவர்த்தனையின் ஏதேனும் சூழ்நிலைகள் தொடர்புடையதாக இருக்கும்போது பொருத்தமானதாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. தற்போதைய வழக்கில் அறிக்கையானது பிரிவு 32 துணை பிரிவு 1 குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது. ஏனெனில் இது மரணத்திற்கான காரணம் மற்றும் மரணத்திற்கு காரணமான பரிவர்த்தனையின் சூழ்நிலைகள் ஆகிய இரண்டிற்கும் தொடர்புடையது. ஏனென்றால் பிரதிவாதி தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்ததாக அந்த அறிக்கையில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இறந்தவருக்கு ஏற்பட்ட தீக்காயங்களே மரணத்திற்கு காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கை கூறுகிறது. பதிலளித்தவர் தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்ததால் தீக்காயங்கள் ஏற்பட்டதாக இறந்தவரின் வாக்குமூலம் தெரிவிக்கிறது. கூடுதலாக இறந்தவரின் அறிக்கை பிரதிவாதி அவளை தீக்குளிப்பதற்கு முன் கற்பழித்ததை வெளிப்படுத்துகிறது. இது அவரது மரணத்திற்கு காரணமான பரிவர்த்தனையின் சூழ்நிலைகளின் விளக்கமாகும். எனவே இறந்தவரின் அறிக்கை பிரிவு 32(1) உள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது மற்றும் அதுவே பொருத்தமான உண்மையாகும். இது டையிங் டிக்ளரேஷனாக கருதப்படும். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பதிலாக ஒரு போலீஸ் அதிகாரியால் பதிவு செய்யப்படுவது டையிங் டிக்ளரேஷன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு எந்த விதியும் இல்லை. டையிங் டிக்ளரேஷனை மேஜிஸ்ட்ரேட் பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட மரண அறிக்கைகள் அந்த காரணத்திற்காக மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூற முடியாது. ஒவ்வொரு வழக்கின் உண்மைகளையும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்ட பிறகு காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட மரண அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் PW6 தனது குறுக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவரின் மரண அறிக்கை பதிவு செய்யப்பட்ட போது பக்கத்து அறையில் மற்றொரு நோயாளியை பரிசோதித்து கொண்டிருந்ததாக கூறியதை தவறாக கவனித்தது. உயர்நீதிமன்றம் தவறாக கூறியது போல் பக்கத்து அறையில் அல்லாமல் பக்கத்து மேஜையில் ஒரு நோயாளியை பரிசோதிப்பதாக மருத்துவர் கூறியதாக குறுக்கு விசாரணை பதிவு சுட்டிக்காட்டுகிறது. இந்த உண்மையை உயர்நீதிமன்றம் தவறாக நம்பி பாதிக்கப்பட்ட பெண்ணின் அறிக்கையை அவரது டையிங் டிக்ளரேஷனாக கருத முடியாது என்று உயர்நீதிமன்றம் கூறியது. மேலும் இறந்தவருக்கும் பிரதிவாதிக்கும் இடையே பகை இருந்ததாக பதிவில் எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே டையிங் டிக்ளரேஷன் தானாக முன்வந்து செய்யப்பட்டது மற்றும் உண்மையானதும் கூட. ஆகவே இறந்தவர் PW11க்கு அறிக்கை அளித்தபோது திறமையான மனநிலையில் இருந்தார். பதில் அளிப்பவரின் குற்றத்தில் நியாயமான சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவு எதுவும் இல்லை. இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட சாட்சிகள் விரோதிகளாக அதாவது ஹாஸ்டைலாக அறிவிக்கப்பட்டிருந்த
பட்டிருப்பது அரசு தரப்பு வழக்கின் மீது சந்தேகம் எழுப்ப போதுமானதாக இல்லை. விரோத சாட்சிகள் குற்றத்திற்கு நேரில் கண்ட சாட்சிகள் என்பது அரசு தரப்பு வழக்கு அல்ல. மாறாக இந்த சாட்சிகளின் சாட்சியங்கள் முக்கியமாக இறந்தவர் பிரதிவாதி தன்னை வெவ்வேறு நபர்களிடம் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததாக தொடர்ந்து கூறியதை சுட்டிக்காட்டுவதற்கு பொருத்தமானதாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் டையிங் டிக்ளரேஷனின் நிலைத்தன்மை நிறுவும் ஆதாரங்கள் இல்லாது வழக்கு தொடரின் வழக்குக்கு ஆபத்தானது அல்ல. எனவே அரசு தரப்பு தனது வழக்கை சந்தேகத்திற்கு இடமின்றி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிரூபித்தது. செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கக்கூடாது. இந்த நீதிமன்றம் சாதாரணமாக உயர்நீதிமன்றங்கள் இயற்றும் விடுதலை உத்தரவுகளில் தலையிடவில்லை என்றாலும் முழுமையான நீதியை செய்வதற்கும் நீதி தவறிழைக்கப்படுவதை தடுக்க நிரபராதி ஆணைகளை தலைகீழாக மாற்றுவதற்கும் அதன் அதிகாரத்தை பயன்படுத்தலாம். எனவே இந்த நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிராகரித்து IPC 302, 341, 376 மற்றும் 448 ஆகிய பிரிவுகளின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களுக்கு பிரதிவாதி குற்றவாளி என தீர்ப்பளிக்கும் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுசீரமைக்கிறது. இந்த சென்டென்சஸையும் ஒரே நேரத்தில் இயங்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளது. இந்த நீதிமன்றம் தீர்ப்பை அளித்தவுடன் பார்ட்டிங் ரிமார்க்ஸாக என்ன கொடுத்தது அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட பெண்ணை பரிசோதிக்கும் போது மருத்துவ வாரியம் 2 விரல் சோதனை மூலம் அவள் உடல் உறவுக்கு பழக்கப்பட்டிருக்கிறாளா என்பதை தீர்மானித்தது. பலாத்காரம் மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் இந்த பின்னடைவு மற்றும் ஆக்கிரமிப்பு சோதனையை பயன்படுத்துவதை இந்த நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் நிராகரித்துள்ளது. இந்த சோதனை என்று அழைக்கப்படுவதற்கு எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லை மற்றும் கற்பழிப்பு குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ இல்லை. அதற்கு பதிலாக அது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களை மீண்டும் பாதிக்கிறது மற்றும் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது, மேலும் அவர்களின் கண்ணியத்தை அவமதிக்கிறது. இந்த 2 விரல் சோதனை அல்லது முன் விஜயனம் சோதனை நடத்தப்படக்கூடாது. 2013-14 SCC 643 ரிப்போர்ட்டான லில்லு வர்சஸ் ஹரியானா மாநிலம் கேஸில் இந்த நீதிமன்றம் 2 விரல் சோதனை தனியுரிமை, ஒருமைப்பாடு மற்றும் கண்ணியத்திற்கான உரிமையை மீறுவதாக கூறியது. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் IPC 375வது பிரிவின் உட்கூறுகள் உள்ளதா என்பதை தீர்மானிக்கும் நோக்கத்தில் ஒரு பெண் உடலுறவு பழக்கம் அல்லது உடலுறவு பழக்கம் என்பது பொருத்தமற்றது. பாலியல் செயலில் ஈடுபடும் பெண்ணை பலாத்காரம் செய்ய முடியாது என்ற தவறான அனுமானத்தின் அடிப்படையில் சோதனை என்று அழைக்கப்படுவது. குற்றம் சாட்டப்பட்டவர் அவளை பாலியல் பலாத்காரம் செய்தாரா என்பதை தீர்மானிக்கும் போது ஒரு பெண்ணின் பாலியல் வரலாறு முற்றிலும் முக்கியமற்றதாக இருக்கும். மேலும் ஒரு பெண்ணின் சாட்சியத்தின் தகுதி மதிப்பு அல்லது பாலியல் வரலாற்றை சார்ந்தது அல்ல. ஒரு பெண் தான் பாலியல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்கிறாள் என்ற காரணத்திற்காக தான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறும்போது அதை நம்ப முடியாது என்று கூறுவது ஆணாதிக்கம் மற்றும் பாலியல் ரீதியானது. சாட்சிய சட்டத்தின் பிரிவு 53A படி பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவரின் குணாதிசயங்கள் அல்லது எந்த ஒரு நபருடனான அவரது முந்திய பாலியல் அனுபவத்தின் சான்றுகள், சம்மதம் அல்லது சம்மதத்தின் தரம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்காது. இந்த நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை மீறி 2 விரல் சோதனை அல்லது பிறப்புறப்பு சோதனையை நடத்தும் எந்த ஒரு நபரும் தவறான நடத்தைக்கு குற்றவாளி ஆவர்.